வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இறைவன் இந்த உலகத்தில் இயற்கையை படைத்தார். முழு இயற்கையையும் இறைவன் தான் படைத்தார். இயற்கையை படைத்த அதே இறைவன் எல்லா உயிர்களையும் படைத்தார். இந்த இயற்கையிலே வாழுகிற எல்லா உயிர்களையும் படைத்தார். இந்த உயிர்களின் மகுடமாக மனிதனையும் படைத்தார். ஏன் மனிதனை உயிர்களின் மகுடம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னா, எல்லா உயிர்களையும் எல்லா இயற்கையும் ஆண்டு கொள்ளுகிற சக்தி அவன் தான் கொடுத்தார். எப்பா, நீ தான் இதெல்லாத்தையும் ரூல் பண்ணணும், இதெல்லாம் உனக்கு தான், இதெல்லாம் நீ ஆட்சி செய்யணும், இதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்படி பொருள்னா இது கூட நீ வாழணும். நான் மனுஷன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான், நம்ம வாழ்றதுக்காக இதெல்லாம் காலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இயற்கையும் அழிக்கிறான், உயிரினங்களையும் அழிக்கிறான். இப்ப சொல்றாங்கல்ல, இயற்கை அழிந்து போச்சுன்றாங்க, சில உயிரினங்கள் காணாமலுமே போயிடுச்சுன்றாங்க. இப்படி பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. அதாவது தன்னை இந்த உலகத்துக்குள்ளே படைத்து நமக்கு முன்னாலேயே இயற்கையும் எல்லா நம்மை தவிர எல்லா உயிர்களையும் படைத்து, எப்ப இதெல்லாம் உனக்கு தான் கொடுத்தார், இதெல்லாம் நீ காலி பண்ணுன்னு கொடுக்கல. அவனுக்கு ஒண்ணு புரியல, இந்த இரண்டும் காலி பண்ணி நான் இருந்தா போதும்னு நினைக்கிறான். இந்த இரண்டும் இருந்தாதான் அவன் இருப்பாங்கிறது அவனுக்கு தெரியும். இதுதான் பிரச்சனை. தான் வாழ்வதற்காக இயற்கையை அழித்து உயிர்களை எல்லாம் அழிக்கிறவன், இவைகளை அழிக்க அழிக்க மனித குலமும் மெல்ல மெல்ல அழிய போகிறது என்கிற ஆபத்தை உணரல. அதுதான் இன்னைக்கு சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் சொல்றாங்க, எப்பா இதெல்லாம் அழிச்சுட்டே இருந்ததுன்னா அல்டிமேட்டா கடைசியா காலியாக போறது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணமா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த பூவுல இருந்து வண்டு தேன் எடுக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? தேன்லாம் எடுக்கிறது கிடையாது. பூவில் தேன்லாம் இருக்காது. அதுல ஒரு விதமான திரவம், ஒரு மது இருக்கும். அதுக்கு நெக்டர் அப்படின்னு பேர். நெக்டர்னு பேர். அந்த மது அல்லது அது ஒரு திரவம் இருக்கும். இந்த வண்டு போய் அந்த திரவத்துல தன்னுடைய உமிழ்நீரை கலந்த பிறகுதான் அது தேன் ஆகும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற அந்த நெக்டருங்கிற திரவம் இந்த வண்டு போய் குடிக்கிறதுக்காக தன்னுடைய உமிழ்நீர் அதுல கலந்த உடனே நீண்ட நாள் அழியாத தேன், அதான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தேன் கிடைக்கும். அப்போ மனுஷனுக்கு தேன் கிடைக்கணும்னா ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மது அல்லது திரவத்தில் ஒரு வண்டினுடைய உமிழ்நீர் சேர்ந்த பிறகுதான் மனிதனுக்கு தேன் கிடைக்கும் இல்லையா? தேன் உனக்கு நல்லது, தேன் சாப்பிடுவோம், தேன் நல்ல மருந்து, தேன் ரொம்ப நாள் கடாதெல்லாம் சொல்றோம்ல, அந்த தேன் இப்படிதான் கிடைக்குது. இதான அறிவியல். அப்போ உனக்கு தேன் கிடைக்கணும்னா இந்த வண்டும் வாழணும், இந்த மலரும் இருக்கும் இல்லையா? இந்த மலரை நீ அழிச்சிட்டு இல்லை இந்த வண்டு அழிச்சுனா உனக்கு எப்படி தேன் கிடைக்கும்? இப்படிதான் எல்லா இயற்கைக்குள்ளேயும் உனக்கான ஒரு வாழ்வியல் இருக்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த பல்லுயிர் ஓம்புதல்னு சொன்னா உன்னுடைய சாப்பாடை எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அதது சாப்பிட்டு வாழ்றத நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு அர்த்தம். ஓம் போக்குல நீர், அது போக்குல அது இருக்கட்டும்னு அர்த்தம். ஆக உனக்கு தேன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மலரும் இருக்க வேண்டும், வண்டும் இருக்க வேண்டும், அந்த சேர்க்கையும் நிகழ வேண்டும். எனவே நீ வண்டையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மலரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த சேர்க்கையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனவே வண்டு இருக்க வேண்டும், மலர் இருக்க வேண்டும், இருந்தால்தான் நீ இருக்க முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.